எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்தோடு கூட நம் தேவனை துதிப்போமா? இந்த மாதம் முழுதும் நம்ம கர்த்தர் நடத்தினார், பாதுகாத்தார், தேவைகளை சந்தித்தார். நிறைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருந்திருக்கலாம். தாங்க சகிக்க பொறுக்க பலன் கொடுத்தாரு. வியாதிலிருந்து ஒரு தூக்கி எடுத்தார். மரண போராட்டத்திலிருந்து குடும்பங்களை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. பொல்லாத மனிதர்களுக்கு ஒரு பாதுகாத்தார். இந்த மாதம் முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்தார். எத்தனையோ பிரச்சனைகள், துயரங்கள், ஆமேன், குழப்பங்கள், வீண் சிந்தனை, தேவனோடு சஞ்சரிக்க முடியாத காரியங்கள் எத்தனை, மரண கட்டுகள், பொல்லாத மனிதர்கள், எதிரான சூழ்நிலைகள், சூழ்ச்சிகள், மரண பயங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் தப்புவித்தாரே. இன்னும் வருகிற மாதம் ஆசீர்வாதமாக இருக்க நம்ம கர்த்தரை துதிப்போமா? ஜெபத்தோடு கூட ஆமென் அவரை பாடல் பாடி பாடி நம்ம துதிப்போமா? சங்கீதம் 103 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்கள்லாம் ஹல்லேலூயா. அதில் வாசிக்கவும் பாருங்கள். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அதில் எனக்கு என்ன நன்மை செஞ்சார், அவரை எப்படி துதிக்கணும்னு சொல்லி கேளாதாங்க. நம்ம உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. நம்ம பிள்ளைகளை பாதுகாத்தார், கணவனை பாதுகாத்தார், மனைவியை பாதுகாத்தார். எத்தனை மரண போராட்டம், எத்தனை ஆக்சிடெண்ட்டு, எத்தனை விபத்துகள் வந்தது, அதெல்லாவற்றுக்கும் விலக்கி காத்தாரே. அதில் வீட்டில் குடியிருப்பதற்கு வீடு கொடுத்தாரே. வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வாடகை கொடுக்க வச்சாரே. மின்சார வசதி கொடுத்தாரு, சிலிண்டர் கொடுத்தாரே, அதில் தண்ணி கொடுத்தாரே. நன்றி சொல்லியிருக்கீங்களா நீங்கள்? இதுக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்தாரே. எத்தனை பேர் வருவாய் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. திடீர்னு இந்த வயநாட்டில் வந்த வெள்ளம் ஆமென் ஹல்லேலூயா அடித்து கொண்டு போய்விட்டது. எத்தனை வேதனை. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா புயலுக்கும் தப்ப வைத்தாரே. ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்கும் பொழுது தான் அடுத்த ஆசிரியெலாம் போக முடியும் பாருங்கள். முறுமுறுத்துக்கிட்டே இருந்தால் அடுத்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஏற்கனவே எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்கேன், ஒரு நன்மை செய்யலன்னு சொல்லி நீ முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறா. இவளுக்கு போய் நன்மை செஞ்சால் ஒரு பிரச்சனை நம்ம பாருங்க. எனக்கு காணனை சுதந்திரிக்கணும்னு சொல்லி தான் இஸ்ரவேலை கொண்டு வந்தார். அங்கே இடையில வந்த பிரச்சனை பாடுகளை பார்த்து செபிக்க மறந்து துதிக்க மறந்து முறுமுறுத்துட்டாங்க. எல்லாரையும் கர்த்தர் காணனுக்குள்ள தான் கொண்டு போகணும்னு வந்தார். ஆனால் முறுமுறுத்த ஜனங்களை வழியிலே அடித்து போட்டார் பாருங்கள். காலே போகும் யோசுவா தான் சுதந்திரிச்சாங்க. அதை எளிதில் சுதந்திரிக்கலாம் என்று சொல்லி அதை விசுவாசித்தாங்க பாருங்கள். அதனால் துதிங்க தேவனோடு என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடல் பாடி பாடி துதிங்க தேவ பிள்ளைகளை. இன்னும் உங்களை தப்புவிப்பார், இன்னும் உங்களை உயிர்ப்பிப்பார், இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் நீங்கள் செய்வீங்க, இன்னும் நீங்கள் தேவசத்தில் நில்லுங்க. வருகிற மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்க முடியாது. துதியோடு கூட ஹல்லேலூயா நம்ம கடந்து செல்லுவோம். அதில் துதிக்கிற இடத்துல அவர் கடந்து வருவார் பாருங்கள். செபிக்கும் பொழுது தூதர்கள் ஜெபத்தை கொண்டு போவாங்க. துதிக்கும் பொழுது அவரே வந்துடுவார். ஹல்லேலூயா. அதை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஏராளமாக நன்மை செஞ்சுருக்கார். யார் நன்மை செய்யலன்னு சொல்ல முடியாது பாருங்கள். ஹல்லேலூயா. இப்போ இருக்க கஷ்டத்தையே நினச்சி பிசாசு அழ வைப்பான். ஆனால் நீங்கள் சொல்லணும், ஏராளமாக நன்மை செஞ்சார், இப்போவும் இருக்கிறது ஏராளமான பிரச்சனைலாம் எனக்கு முடிஞ்சிடும் பிசாசு, நான் அவரை துதிப்பேன், நான் செபிப்பேன் சொல்லி பாருங்கள். இந்த பிரச்சனைகள் பாடுகள் உங்களை விட்டு ஓடிப்போகும். அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கினார். நம்ம செய்த பாவங்கள் அக்கிரமங்கள்லாம் அவர் மன்னிக்கலன்னு சொன்னால் இன்றைக்கி அவ்வளவுதான் பாருங்கள். மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி ஹல்லேலூயா. தலைக்கு மேலே வெள்ளம் இருக்கலாம் இந்த மாதம். ஆனால் அதிலெல்லாம் பாருங்கள் கர்த்தர் நமக்காக கொடியேற்றினார். சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது பரிசு தாவீது கொடியேற்றாவிட்டால் முழு குடும்பத்தை பிசாசு தூக்கிட்டு போயிருப்பான், மணல் தூக்கிட்டு போயிருப்பாங்க பாருங்கள். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி பிராணன் என்ன செஞ்சாராம், அழிவுக்கு மீட்டாராம். உங்கள் பிள்ளைகள் போகும்பொழுது வரும்பொழுது, உங்கள் குடும்பம் போகும்பொழுது வரும்பொழுது வாகனத்தை அவர் பாதுகாத்தாரே. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது பாருங்கள். எங்கும் ஆபத்து, எங்கும் மரணங்கள், எங்கும் பிரச்சனைகள், பாடுகள், பொல்லாத மனிதர்கள், மந்திரவாதங்கள், போட்டிகள், பொறாமை, எரிச்சல். நீ பிராணின் அழிவுக்கு விலக்கி விட்டாரே. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினாரே. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அல்லேலூயா. மேற்கு கிழக்கு எவ்வளோ திரும்ப நம்முடைய பாவங்கள் நம்ம விட்டு விளக்கினார். பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. அப்படியாய் வாசித்துட்டே போனால் பாருங்கள், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 104 என் ஆத்துமாய் கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. சங்கீதம் 105 கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபாக்குங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். இதே பாருங்கள், சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது தான் சங்கீதம் 106 அல்லேலூயா கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சபலதார கத்தூரி விக்கார் சங்கீதம் 107 அப்படி தான் ஒரு கர்த்தர் துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் பாருங்கள். சுத்த இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 108 பாருங்கள், 109 துதிக்கும் தேவனை மௌனமாயிராதையும், வீணையை சுரமண்டலமே விழி, நான் அதிகாலையில் விழிப்பேன். இப்பெல்லாம் தாவி தான் பாருங்கள் செபித்து துதித்து ராஜாவாய் மாறி போனார். துதிக்கிற பிள்ளைகளுக்கு பாருங்கள் எப்போ ஆசீர்வாதம் வரனே தெரியாது. துதிச்சுக்கிட்டே இருக்கணும். திடீர் அற்புதம் நடந்துடும், திடீர்னு அதிசயம் நடந்துடும். இது எப்படி நடந்துச்சு? அது துதி அற்புதங்களை கொண்டு வரும். உங்களை அவரை உயர்த்தி பாடும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கடந்த நாட்களில் கண்மணி போர் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், தாண்டினேன் உம்பலத்தார், நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே நீ, என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த என் எல்லா நன்மைகள் யாவும் மறவாதே, என்னாலுமே துதிப்பார். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாருன், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயையகற்றி குணமாக்கி, பாழான நோயையகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மாமாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பான். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ, அல்லும் பகலும் நீத்தியமா அன்பே உம்மையும் துதித்திடுவேன். சோஸ்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடல் பாடி 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 துதிக்கும்போது மிகவும் சந்தோஷம். நான் வீட்டில் பாடிக்கிட்டே இருப்பேன். ஆமேன். கிச்சனில் வேலை செஞ்சாலும் பாடுவேன், வந்தாலும் பாடுவேன், போனாலும் பாடுவேன் பாருங்கள். ஏன்னா ஒரு துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் பாருங்கள். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பீடிப்போம். ஹல்லேலூயா. யார் யாருக்கெல்லாம் சொப்பனத்தில்
பாம்பு வருகிறதோ, யார் வீட்டிலலாம் சர்ப்பம் போராடுதானோ, மந்திரவாதம் போராடுதோ, நீங்கள் துதியை எடுத்துருங்க. அது ஒரு ஆயுதம் பாருங்கள். தேவனை உயர்த்தி உயர்த்தி பாடும் பொழுது அது சாத்தானை வெட்டி போடுற ஆயுதமாய் மாறுகிறது. அதுக்காக பாருங்கள், எல்லா பாடமும் படிக்கக்கூடாது. திருமண வீட்டில் போய் மரண பாட்டை படிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு பால்காய்ப்பு வீட்டில் போய் துக்கப்பாட்டு படிக்கக்கூடாது பாருங்கள். உங்கள் வீட்டில் கர்த்தரை உயர்த்துகிற பாடல், என் தேவனை உயர்த்த போகிறார், அவர் துதியில் ஹல்லேலூயா அங்கே இருக்கிற கர்த்தர்னு சொல்லி பாருங்கள். அப்படிப்பட்ட பாடலை பாடி பாடி மகிழுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பிரியமாக ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி உயர்த்தி பாடும் பொழுது நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பார். அவரை உயர்த்துகிற இடத்துல சாத்தான் இருக்க மாட்டான். எப்போ பார்த்தாலும் உயர்த்தி உயர்த்தி பாடுறாளே. உங்கள் எதிரிகிட்ட போய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்கள் எதிரிகளை பார்த்து யாராவது உயர்த்தி உயர்த்தி பேசினா அந்த இடத்துல நிற்க மாட்டான் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் புகழ்ந்து பேசிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி. அதே மாதிரி பாருங்கள், சாத்தானுக்கு பிடிக்காது ஒன்று, கர்த்தரை உயர்த்தி பாடுறது அவனுக்கு பிடிக்காது. அந்த வீட்டில் இருக்க மாட்டான். எப்போ பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருக்கிறாங்களே, எப்போ பார்த்தாலும் கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்லி அவன் கிரியை செய்ய முடியாது பாருங்கள். ஆவியானவர் இறங்கிட்டாருன்னா அவங்க காரியங்கள் எல்லாம் செய்து முடிப்பார். அவனுக்கு அங்கே வேலை இல்லை பாருங்கள். வருவான், ஒரு வழி ஏழை ஓடி போயிடுவான். அதனால் பாருங்கள், நல்லா துதிங்க ஆண்டவரே. பாடல் பாடி 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 நல்லா துதிங்க. சத்தமாய் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசு நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால். ஒரு வழியாய் வந்த துன்பம் 7 வழியாய் ஓடி போகும். உலகிலே இருக்கும் சாத்தானை விட என் இயேசு பெரியவரே. ஆகாகா, ஹல்லேலூயா, ஓகோகோ, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். ராஜா இயேசு ஜீவிக்கின்றா, ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தா. ராஜா இயேசு ஜீவிக்கின்றா, ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்துகிற ஏசப்பா, துதிக்கிற ஏசப்பா, நீ பாராட்டின நன்மைகளுக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் செபத்தை கேட்டதுக்காக நிறைய செபத்து பதில் கொடுக்கல. வருகிற மாதம் பதில் கொடுக்க போகிறீங்கப்பா. எங்கள் செபத்தை கேட்கிறவரப்பா நீங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி 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 நன்றிப்பா, நன்றி நன்றி நன்றி. எத்தனை ஆபத்துக்கு எங்களுக்கு காப்பாற்றிங்கப்பா. மரண கட்டு காப்பாற்றுறீங்களப்பா. ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரங்களை வாழ வைத்தீரையா. எத்தனை மரணக்கட்டை உடச்சி போட்டிங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆக்சிடெண்ட் ஆகி தொடாதபடி பாதுகாத்தீரே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. கடன் பிரிஞ்சு போகிற மாதிரி நிலமெல்லாம் எத்தனை வீட்டில் வந்துச்சு ஏசப்பா. அதெல்லாம் நீங்கள் தகவனை சமாதானத்தை கொடுத்தீரே, ஸ்தோத்திரப்பா. ஏசப்பா நன்றி. உடைய கிருபை தாங்கினதுக்காக நன்றி ஏசப்பா. தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திச்சிங்களே, உங்களுக்கு நன்றி 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 நன்றி. இன்னும் கிருபையை அனுப்பி அனுப்பி நீ பாதுகாத்து கொண்டே இருந்தீங்கப்பா. உங்களுக்கு நன்றி. செபிக்க வச்சிங்கப்பா, துதிக்க வச்சிங்கப்பா, அழைத்து போ வச்சிங்கப்பா. தேவைகளெல்லாம் இன்னும் சந்திக்க போகிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாத பிறப்பு நேபத்தி நாட்கள் எக்காலத்தை ஊதுன்னு சொன்னீங்களே, நாங்கள் எக்காலத்தை ஊதுகிற சுவாமி. எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். நன்றி 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 நன்றி. கல்வாரி கொடியேற்றுகிற சுவாமி அப்பா, உங்களுக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உங்களுக்கு நன்றி. ஷபா லபா திக்கா தூ ரிபிக்கிறவா ரிவாக்கிறவா அல்லூதார் ஊதார் அக்கா திரிவாக்கிறவா. ஒவ்வொரு வீட்லேயும் ஓ துஜியத்தம் கேட்கட்டும் கேட்கட்டும். நீதிவன் பாடி பாடி மகிழட்டும்.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வருகிற மாதம் கடன் அடைக்கிற மாதமாக இருக்கட்டும். கடன் வாங்குகிற மாதம் இருக்கக்கூடாது. ஆஸ்பத்திரி வீடுமா அலையக்கூடாது. தகப்பனே, வீணான அலைச்சல், வீணான செலவு, வீணான போராட்டம் வரக்கூடாது. ஏசப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி 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 நன்றி. ஜெபநேரத்தை கூட்ட உதவி செய்யுங்க. வேத வாசிப்பை கூட்ட உதவி செய்யுங்க. வேத அறிவு எங்கள் மேலே இறங்கி வரட்டும். ஏசப்பா, உங்களுக்கு நன்றி நன்றி. வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும். மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்கள் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு இரவும் பாதுகாத்தீங்களப்பா. எத்தனை இரவு தூக்கலாமல் கஷ்டப்பட்டாங்கப்பா. அந்த நாட்கள்லாம் எந்த பலவீனம் தொடாதபடி பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எத்தனை மரணக்கட்டு வந்துச்சுப்பா, பாதுகாத்தீரே ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆஃபீஸில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, ஸ்கூலில் பிரச்சனை, அக்கம் பக்கத்தில் பிரச்சனை, எல்லாவற்றிலும் அது ஜெயம் எடுக்க வச்சிரே உமக்கு ஸ்தோத்திரம். தாங்க சைக்க பொறுக்க பலன் கொடுத்திரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஸ்கூல் பிள்ளைகள் போகிறோம் பாதுகாத்திரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஏசப்பா, உங்களுக்கு நன்றி. கல்லூரி போன பிள்ளைகளை பாதுகாத்திரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, வீட்டை பாதுகாத்திரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நன்றி நன்றி. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை விசாரிச்சிங்களே, நன்றி. நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு வருகிற மாதம் ஆசீர்வாதமான மாதம் இருக்கட்டும் தகப்பனே. தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திப்பீராக. ஏசப்பா, உங்களுக்கு நன்றி 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 நன்றி. கோடி கோடி நன்றிப்பா. அதில் 1 கோடி சொஸ்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவன் அவர். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. துதியும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. 1 கோடி சொஸ்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. நன்றி நன்றி. வல்லமை இறங்கட்டு. ஜெபிக்கிறேன் துதிக்கிறேன். ஒவ்வொரு வீடு ஜெப விடாய் மாறட்டும். வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றிப்பா, நன்றி 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 நன்றி. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையாம். ஹல்லேலூயா. எட்டாத அறியாத காரியங்கள் உன் கண்காண உனக்கே தந்திடுவார். தூர்த்து போட்ட உன் துறவுகளும் ரேகபோத்தாய் தேவன் மாற்றிடுவார். அதிசயம் நடக்கும், அவன் நாமும் அதிசயமே. நிச்சயம் நடக்கும், அதிசயமே. மூடின கதவுகள் திறந்திடுவார், காலியான பாத்திரம் நிரப்பிடுவார். தூதர்கள் சேனை இறங்கிடுமே, கர்த்தர் சொன்னது உனக்கு நடந்திடுமே. அதிசயம் நடக்கும், அவர் நாமம் அதிசயமே. நிச்சயம் நடக்கும், அதிசயமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வருகிற மாதம் அதிசயம் நடக்கும். அவரை உயர்த்தி பாடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது, அவர் பரிசுத்தர். ஆமென். குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. நன்றிப்பா. நன்றி. வல்லமை இறங்கட்டும். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் ஏன் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்பா. அவன் போன அந்த மாதம் முழுவதும் பாதுகாத்தீர். வருகிற மாதம் ஆசீர்வாதமான மாதம் பிறக்கிற மாதம் ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும் சுவாமி. பிள்ளைகள் நல்லா படிக்கணும் எஸ்ஸப்பா. பிள்ளை கீழ்ப்படியணும். ஆமென். ஸ்தோத்திர. வருமானத்தை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வீட்டை ஆசீர்வதிங்க, வாகனங்களை ஆசீர்வதிங்கப்பா. போகிறதில்ல பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம். வல்லமை இறங்கட்டும்.
இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஏசப்பா தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு தூக்கத்தை கொடுங்கப்பா. துன்பத்தை எடுத்து போடுங்கப்பா. மகிழ்ச்சி கொடுங்க. சந்தோஷமாக வீட்டில் நிலவட்டும் ஏசப்பா. பரிசுத்தாயிரம் ஒவ்வொரு வீட்டையும் நீங்கள் அசைவாடுங்க, 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 அசைவாடும் ஆவியானவரே. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவர் மகிழ்ச்சி உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும் தகப்பனே. ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.